ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குவிக் ஈவினிங் டைம் ஸ்நாக் தாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, பிரெட் பக்கோடா. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நிறைய எண்ணெயும் குடிக்காது. ஸோ இப்போ வாங்க இவ்வளோ சூப்பரான டேஸ்டியாக பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். செய்முறை: ஃபஸ்ட்டு நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் டிப் பண்ணி அதை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதாங்க மெயின் பாயிண்ட், ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இது நம்ம இந்த பிரெட் பக்கோடா செய்யும்போது தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதை ஃபுல்லாக நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடாதுங்க. கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஆனால் நிறைய தண்ணி இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இப்போ 4 பிரெட் ஸ்லைஸுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பவுலில் நான் 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணியில் முக்கி ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் போட்டு அந்த ப்ரெட்டை லேசாக மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஏற்கனவே ஒரு துண்டு இஞ்சியும் 6 இல்லைனா 7 பல் பூண்டையும் நான் 1-2 தட்டி வச்சுருந்தேன். இதை ஃபுல்லாக பேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஸோ இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் கூடவே உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 கப் கருவேப்பிலையும் 1/4 கப் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்க்குறீங்களோ அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்குங்க பக்கோடாவில். ஸோ இப்போ இது கூட 1/4 கப் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் தாங்க இப்போ செய்யணும். இந்த பிரெட் பக்கோடாவுக்கு இன்னொரு பேர் பிரெட் ஆனியன் பக்கோடாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பிரெட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் நீங்கள் ப்ரெட்டு மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு மற்ற ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனியன் பக்கோடா கிடச்சிரும். இப்போ நம்ம சூடான ஆயிலில் நம்ம இந்த பிரெட் பக்கோடா செஞ்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடானதுமே நார்மலாக நீங்கள் பக்கோடா போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு எண்ணெய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. சலசலப்பும் பாதி நின்றுடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரமோ இல்லை பிளேட்லேயோ டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம ரெடி பண்ண இந்த பக்கோடாவை அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அவ்வளோதாங்க, நம்ம பிரெட் ஆனியன் பக்கோடா ரெடி. இப்போ நான் உங்களுக்கு ஒன்னியன் மட்டும் எடுத்து அதோட க்ரன்ச்சினஸ் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சியாக, ஆயில் ரொம்ப குடிக்காமல் நம்ம எவ்வளோ சுலபமாக 10 நிமிஷத்தில் பிரெட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வீட்லேயே. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக் பிரெட் பக்கோடா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.